அனைவருக்கும் காலை வணக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தோட்டத்தில் நல்லாவே தக்காளிலாம் நிறையவே எங்களுக்கு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ தக்காளி எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கூட காய்ங்க இருக்குது. அப்படி டெய்லி ரொட்டீன்ஸ்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். மிளகா பாருங்கள், அவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக எல்லா கிளையிலையும் மிளகா வச்சுருக்கு. இதில் நாங்கள் எதுவுமே உரம் எதுவுமே போடலை, வெறுமே நாற்று வாங்கின்னு வந்து நட்டதோடு சரி, தண்ணி விட்டு அதை பராமரிச்சுட்டு அதோடையே எங்களுக்கு இவ்வளோ காய்ங்க கிடச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள் இதுலேயுமே ஒரு 3 கிலோ மிளகா வந்து அறுத்தாச்சு, வீட்டு யூஸ்க்கு கொஞ்சம் விற்றுட்டோம். ப்ளஸ் வந்து இப்போ கூட நான் வந்து மிளகாவும் தக்காளியுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன். இது புதுசாக திருப்பியும் அதில் வெண்டைக்காவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. 2 வாட்டி சாம்பாரும் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வெண்டைக்காய், இங்கே வந்து அரைக்கீரை போட்டிருக்கேன். நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க, மண்ணோட வளம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா மண்ணை கிளறி விதைய போட்டால் அழகாக நமக்கு விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கத்திரிக்காய் கூட நல்லா வந்து காய் வச்சுது. இப்போ கொஞ்சம் பூச்சி இறங்குது, கொஞ்சம் அதுக்கு வேலை பண்ணணும். ஆனால் ஓகே, நல்லா தான் காய் இருக்குது அதுலேயும். பாருங்கள், பப்பாளி மரம் நானும் இங்கே தான் வருவேன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை பிடுங்க மனசு இல்லை, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். மக்காச்சோளம் சும்மா இருக்கே, அதை நட்டு வைப்போமே, நட்டேன். அது குரங்கு சும்மா இல்லை, எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருது. ஆனால் நல்லா வருது, அது வர விட மாட்டேங்குது அந்த குரங்கு. இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் அதே மக்காச்சோளமும் அந்த பக்கம் நல்லா ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுலேயுமே தக்காளி வந்து நல்லாவே வந்துச்சு. என்னென்ன கொஞ்சம் களை வெட்டணும், வேலைகள் இருக்குது. இது பாருங்கள், ஒரே ஒரு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து எப்படியோ முளைக்க வச்சு அதை கொண்டு வந்து அது 2 இடம் 3 இடம் மாறிடுச்சு இதோட. ஆனாலுமே நல்லா வந்துடுச்சு. எப்படியாவது மெயின்டைன் பண்ணி இது பண்ணிடணும். இந்த கன்று தான் சப்போட்டா மரம் தான் போயிடுச்சு. என்னன்னு தெரியல, பின்னாடி கொண்டு வந்து நட்டதாலையா என்னன்னு தெரியல. இந்த தென்னை மரமும் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்தோட காயிலேருந்து வந்த ஒரு குட்டி தென்னை மரம் தான். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சைஸ் பண்ணி விட தெரியாதனால கோணல் மானலாக போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் எல்லாருமே ஒரு கார்டனிங்கன்றதை கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பாய்.